நம்பர் சிஸ்டம் புரிஞ்சுது. இதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒன் பையா ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்கு டக்குன்னு? Any idea first question? If 0 is a rational number, can you write it in the form of P by Q, where P and Q are not integers and 0 is not equal to 0? P is not equal to 0. Is 0 is rational number ன்னு கேக்குறோம். 0 is rational number or not? No, இல்ல சார் 0 ரேஷனல் நம்பர் தான் சார். கிளியரா சொல்றாங்கன்னு? 0 ரேஷனல் நம்பர் தான் சார். அப்ப எஸ் கரெக்டா? 0 is rational numberனா எஸ். ஓகே, எஸ்னே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்தது Can you write it in the form of P by Q? Where P and Q are integers and Q is not equal to 0. 0 by 1. சூப்பர். 0 by 1. 0 by 2, 0 by 3. அவ்வளவுதாங்க. எனக்கு கீழே டினாமினேட்டர் வந்து 0 இருக்க கூடாது கியூவை. இது மட்டும் வர தேவையில்ல. 0 by -1, 0 by -2 எப்படி வேணும் வரலாம். எக்ஸப்ட் டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தவிர மற்ற எலிமெண்ட் எல்லாமே வரலாம். கரெக்ட்டுங்களா? சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றீங்கன்னு? சூப்பர். வெரி குட். செகண்ட் क्वेश्चन. 3க்கும் 4க்கும் பிட்வீன் இருக்கிற ரேஷனல் நம்பர் எவ்வளவு எழுத சொல்லிக்கலாம்? 6 ரேஷனல் நம்பர் எழுத சொல்லிக்கலாம். 3க்கும் 4க்கும் இருக்கிற 6 ரேஷனல் நம்பர் எப்படி எழுதுவீங்க? 3க்கும் 4க்கும் ஒரு நிமிஷமா 3 4 சொல்றேன்னு 7ஆல மல்டிப்ளை பண்ணனும் சார். இல்ல எனக்கு வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. 7ஆல மல்டிப்ளை பண்ணனும் சார். எதனால 7ஆல மல்டிப்ளை பண்றீங்க? என்ன ரீசன் சொல்லுங்க. அதான் மேம் சொன்னாங்க, இப்ப வந்து அவங்க வந்து 6 ரேஷனல் நம்பர் கேட்டாங்கன்னா நீங்க அதோட ப்ரெடிசஸர் சக்சஸர் எடுக்கணும். 6னா 7, 5னா 6 அந்த மாதிரி. ஓகே. ஓ, அந்த மீனிங்காக நீ எப்படி எடுக்கிற? அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க கரெக்ட்டா? ஆமா சார். 6னா 7 எடுக்கணும். 7 வந்து என்ன பண்ணுவீங்க? 3 into 7 divided by 7, 4 into 7 divided by 7 போடுவீங்களா? அப்ப என்ன எழுதுவீங்க? 21 by 7 வந்து 3னா அப்புறம் என்ன எழுதுவீங்க? இது வந்து 21 by 7, இது வந்து 28 by 7 கரெக்டாமா? ஆமா சார். அப்பனா அதுக்கப்புறம் வந்து 22 by 7, 23 by 7 அப்படின்னு 28 by 7 வரைக்கும் எழுதுவோம் சார். 6 நம்பர்ஸ் பாசிபிள்னா 6 நம்பர்ஸ் எழுதிடலாம். கரெக்ட்டுங்களா? சரி, இது ஒரு மெத்தட். இது நார்மல் மெத்தட். ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதுறது ஒரு நார்மல் மெத்தட். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி. அதோட ஈஸியான மெத்தட் ஒன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். 3க்கும் 4க்கும் லைஸ் பிட்வீன் இருக்கிற ரேஷனல் நம்பர் 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6. இது ரேஷனல் நம்பரா இல்லையா? இதுவும் ரேஷனல் நம்பர் தான் சார். அப்ப நீ இது எழுதினாலும் கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல போட்டு எழுதினாலும் கரெக்ட் தான். சரியாமா? ஓகே சார். அப்ப 3க்கும் 4க்கும் எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்கும்? இன்ஃபினிட்டி டைப் ஆஃப் ரேஷனல் நம்பர் இருக்கும். ஏன் இது மட்டும் தான் வருமா? 3.11, 3.12, 3.13, 3.14, 3.15, 3.16 இந்த மாதிரி ரேஷனல் நம்பர் எழுத முடியும். கரெக்ட்டுங்களா? சார். அப்ப 3க்கும் 4க்கும் எத்தனை ரேஷனல் நம்பர் இருக்கும்? இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். சரிடா கண்ணு? ஓகே சார். நீ எது எழுதினாலும் கரெக்ட் தான். சரியாமா? ஓகே சார். அப்ப செகண்ட் क्वेश्चन ஓகேவா? சார் ஓகே சார். தேர்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்றீங்க. தேர்ட் ஒன். இது ரெண்டு இன்டிஜர்னால நீ வந்து 7ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி போட்டீங்க. இது எப்படி போடுவீங்க? ஒரு நிமிஷம் சார். 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 by 5, 4 by 5. 3 by 5, 4 by 5. 3 by 5 ஓட ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துறேன். நீ ஒரு மெத்தட் ஆல்ரெடி ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்த மெத்தட் நீ சொல்லு. 3 by 5 னா இதோட ஆன்சர் தெரியுமா? 5 வந்து வெளிய இருக்கு, 3 வந்து இங்க இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப பாயிண்ட் வச்சா 30. 30 னா 6. அப்ப நம்ம கையில எங்க இருந்து இருக்குது? 0.6 இருக்குது. அடுத்து நம்ம 4 by 5. கரெக்ட்டாமா? சார். 4 by 5 எவ்வளவு இருக்கும்? 5 இங்க இருக்கும், 4 எங்க இருக்கு? உள்ள இருக்குமா?
அப்ப ஆமா சார். 0.8 40 னா 8 கரெக்டாமா? ஆமாமா சார். அப்ப 0.8 கரெக்டாமா? ம் சார். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? ஆமா சார். அப்ப இது என்ன கிடைக்கும்? 0.61, 0.62, 0.63 எத்தனை நம்பர் கேட்குறான்? 5 ரேஷனல் நம்பர். 0.64, 0.65 கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி டெசிமல் எழுதினாலும் இது உங்களுக்கு ரேஷனல் நம்பர் தான். டெசிமல் எழுதிக்கிறீங்க. இதே பிராக்ஷனல் நம்பர் எழுதுனா எப்படி எழுதுவீங்க? அதுதான் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெத்தட் நீங்க இப்ப சொல்லி பார்க்கலாம். எப்படி எழுதுவீங்க இது? 3/5 and 4/5 சொல்றாங்க என்ன?